أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மனிதர்களாகிய நம்மவர்களை படைத்து நம்மவர்களுக்கு மரணம் ஒன்று இருக்கின்றன என்பதை அவன் நம்மவர்களுக்கு உணர்த்தி அழகான முறையிலே சீரான முறையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முன்னுள்ள நபிமார்களுடைய காலத்தை நமக்கு ஒரு படிப்பனையாக எடுத்து காட்டி இறைவன் அருமறையாம் திருக்குர்ஆனில பல இடங்களிலே நமக்கு அறிவுரை தருகின்றார். அந்த வகையில மரணம் நெருங்கிவிட்டால் நாம் செய்து கொள்வது என்ன என்கின்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் உரை நிகழ்த்தலாம் என்பதற்காக தேர்வு செய்திருக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் இரண்டு வகை காரணத்திற்காக பயப்படுவார். என்ன காரணத்திற்காக அப்படி என்றால், நம்ம இறந்து போய்விட்டால் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய உறவினர்களையும் நம்முடைய சொத்துக்களை எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடுவோமே என்ற ஒரு பயம். இன்னொன்று பயம் என்ன அப்படி என்று சொன்னால், நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததன் பிறகு கபருடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை நம்மவர்களுக்கு எவ்வாறு அமையுமோ என்ற ஒரு பயம். இப்படியாக இரண்டு விதமான பயங்கள் இறை விசுவாசம் கொண்ட ஒவ்வொரு மூமினானவர்களுக்கும் இறை விசுவாசம் கொள்ளாத மற்றவர்களுக்கும் என்ன வேறுபாடு பயத்துல என்று சொன்னால், மறுமையை பயப்பட மாட்டாங்க, மறுமையை பத்தி யோசிக்க மாட்டாங்க. இறை விசுவாசம் கொள்ளாதவர்கள், இறை விசுவாசம் கொண்டவர்கள் மறுமையை பற்றி பயப்படுவார்கள். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் இந்த மனித வர்க்கங்களில, மரணத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. எந்த நேரத்துல எப்பொழுது எப்போ வரும் என்பதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கை அமைத்துக் கொள்வாங்க.
அவங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கை அமைத்துக் கொண்டு பாவமான காரியங்கள் எல்லாம் செய்து அதன் பிறகு மரணத்தை தழுவுவார்கள். அவர்கள் எப்படி நிலையில இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது. குடும்பத்தையும் நினைக்கிறது கிடையாது, மறுமையும் நினைக்கிறது கிடையாது, யாரை பத்தி யோசிக்கிறது கிடையாது. ஏதோ வாழ்ந்தோம் போனோம் இப்படியாக. ஆனால் மரண தருவாயில ஒவ்வொரு விசுவாசமான அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர் பயப்படக்கூடிய அந்த இரண்டிதமான பயத்துல அந்த இரண்டாவதுமான பயம், அந்த பயத்தின் மூலமாக வெற்றி பெறணும் என்பதற்காக வேண்டி பயனுள்ளதாக என்ன பண்ணுவாரு, பயனுள்ளதாக இந்த உலகத்திலே வாழ்க்கையை கழிப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு மனிதர்களும் இறந்ததற்கு பிறகு பயன் தரக்கூடிய 3 வகையில் இருக்கின்றன. அந்த 3 வகையான நன்மைகள் அவர் இறந்ததுக்கு பிறகு நிலையாக கிடைச்சிட்டு இருக்கும். அந்த 3 விதமான விஷயங்கள் என்ன என்பதை நமக்கு காட்டி தருகிறார்கள். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுவது கிடையாது. முஸ்லிமானர் என்று பெயர் வச்சிருப்பாங்க, அதை பத்தி யோசிக்காம என்ன பண்றது சொன்னா நமக்கு இந்த உலகமே போதும் என்பதாக ஆக்கிக் கொள்றது. அந்த 3 விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், நிலைத்திருக்கக்கூடிய தர்மம் செய்தல். அந்த நிலைத்திருக்கக்கூடிய தர்மம்ல முதல் ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னால், மரணத்துக்கு பிறகு அவர் செய்த தர்மம் நிலைத்திருக்கும். ஒண்ணு மஸ்ஜிதுக்காக, அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக ஒருவர் தான தர்மம் செய்கிறார். நிலம் வாங்குவதற்காகவோ மஸ்ஜிதை கட்டுவதற்காக, அல்லது நிலத்தை வாங்கி அதன் அதை கெட்டுவதற்காக யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ இதெல்லாம் நிலையானதாக தர்மம் கிடைக்கும். ஆனா இதை செய்கிறார்களா அப்படின்னு சொன்னா செய்வது கிடையாது. அடுத்ததாக அவர் ஒரு மரம் நட்டி வைக்கலாம், பயனுள்ளதாக, மக்களுக்கு பயனுள்ளதாக, பல விதமான கனிகள் தரக்கூடிய வகையில அந்த மரத்தை நட்டி வைத்து அதன் மூலமாக மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவோம் என்பதா செய்யறது கிடையாது. அப்படி செய்தோமே ஆனால் அது நிலையான தர்மமாக இருக்கும் நம்முடைய மரணத்துக்கு பிறகு. அடுத்ததாக கிணறு இருக்கு பாருங்க, அந்த கிணறை ஒருவர் வெட்டி வைத்து அதுக்கான செலவுகள்லாம் செய்து வச்சுட்டான்னு சொன்னா தண்ணீரை மக்கள் பயனுள்ளதாக காலங்காலமாக செயல்படக்கூடிய அளவுக்கு செய்தார் என்றால் அது நிலையான தர்மமாக இருக்கும். இதை ஒவ்வொரு முஸ்லிமான மனிதர்களாகிய நம்மவர்கள் செய்கிறோமா என்று சொன்னா மிக மிக குறைவு. இப்படி இதெல்லாம் நிலைத்து இருக்கக்கூடிய தர்மங்கள். ஆனா இதெல்லாம் செய்யாம எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால், நான் 4 மகன் வச்சிருக்கிறேன், இந்த 4 மகனுக்கு 3 ஒவ்வொரு மகனுக்கும் வீடை கட்டி கொடுத்துட்டேன், அதுல ஒரு மகனுக்கு வீடு கட்டுவதற்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், பெரிய கஷ்டப்படுறேன், பொருளாதாரத்தை சேமித்து கொண்டிருக்கிறேன் பல வகையில, அதை நான் கட்டி முடிச்சுட்டேன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அதுலதான் எனக்கு நிம்மதி இருக்குது அப்படி என்று சொல்வார். நீங்க அல்லாஹ்வை நினைத்து தொழவில்லையே, அல்லாஹ்வை நினைத்து ரமலானுடைய மாதங்களை நீங்க நோன்பு நோக்கவில்லையே, பலவிதமான அமல்கள் நீங்கள் செய்யலையே அப்படி சொல்லி நம்ம அவர்கள் இடத்துல கேட்டால் அவர் இடத்துல வரக்கூடிய வார்த்தை, முதல்ல இதை பார்ப்போம், என் பிள்ளைக்கு தேவையான உள்ளதெல்லாம் செஞ்சுக்குவோம் என்பதாக. பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படி என்று சொன்னால், நகைகளை சேர்ப்பதில், புது புதுமான புடவைகள் வந்துவிட்டேன்னு சொன்னா அதை வாங்கி குமிப்பதில், இப்படியாக வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு நிலை. ஆடம்பரமான பொருட்களை வாங்குகின்ற அந்த பொருட்கள் மீது ஆசை, இப்படியாக பெண்களுடைய மோகங்கள் அப்படி இருக்கின்றன. அவர்களுக்கும் இந்த நிலையான தர்மம் நமக்கு கிடைக்கணும். நம்முடைய மரணத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில நமக்கு நிலையான அந்த தர்மம் கிடைக்கணும் என்பதை நினைச்சு கூட பாக்குறது கிடையாது. நினைச்சு பார்க்காம என்ன செய்யறது, அலட்சியமான முறையில் இருந்துறது. ஆனா சொல்றது என்னுடைய நகை, என்னுடைய பொருட்கள், என்னுடைய வீடு எல்லாம் சொல்றது, இதெல்லாம் உண்மையில அவங்களுடைய இது கிடையாது. இது அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா பிறர் உபயோகப்படுத்தக்கூடியது. பிறர் உபயோகப்படுத்தக்கூடியதை போய் நம்முடைய பொருள் சொல்லலாமா? இது எனக்குரியது எனக்குரிய சொல்லலாமா? எது எனக்குரியது என்பதாக வரும் அப்படி என்றால், மரணத்திற்கு பிறகு
நமக்கு நன்மை வருகிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, நிலையான தர்மம் என்பதாக. இந்த அளவுக்கு தர்மம் செய்திருந்தால், கிணறு வெட்டி கொடுப்பது, மரம் நட்டு வைப்பது, மஸ்ஜிதுக்காக தான தர்மங்கள் செய்வது, இப்படியாக ஒருவர் செய்திருந்தால், மஸ்ஜிதுனா எப்படிப்பட்ட மஸ்ஜிதுங்க? இணை வைக்கக்கூடிய மஸ்ஜிதா இருக்கக்கூடாது. இணை அல்லாத வகையில நடைபெறக்கூடிய மஸ்ஜிதா இருக்குதா? மஸ்ஜிதுல மௌலிது ஓதப்படாமல் இருக்கிறதா? மஸ்ஜிதுல இணைப்பான காரியங்கள் அறிவிப்பு செய்யப்படாமல் இருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்து என்ன செய்யறது, அந்த அளவுக்கு தர்மம் செய்வது. இப்படிலாம் கட்டிட்டு நம்ம வந்துட்டோம்னா நமக்கு பயனுள்ளதா இருக்குமே கபூர்ல மறுமை நாள்ல என்பதெல்லாம் தவிர்த்துறது. அடுத்ததாக இரண்டாவதுமான பயனுள்ள தரக்கூடிய அந்த கல்வியாக செயல்படுகிறார்களா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை. நிலையான தர்மம், நிலையான நன்மைகள் மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதருக்கு கிடைக்கிறது, அது செய்வது கிடையாது. சரி, கல்வி இரண்டாவதாக சொன்னாங்க ரசூலுல்லாஹ், பயன் தரக்கூடிய கல்வி என்பதாக. அதையாவது செய்திருக்கிறார்களா என்பதாக நாம் பார்த்தோமே, ஆனால் அதுவும் நம்ம இடத்துல குறைவா இருக்குது. எப்படி பயன் தரக்கூடிய கல்வி அப்படி என்றால், சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்தா போதும், அரபி ஓத தெரிஞ்சா போதும், அதெல்லாம் ஓதிட்டு குரான்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாமான கரத்தில் போய் மூழ்கி இருக்கும். சிகரெட்டு குடிக்கும், அதே போன்று சாராயம் குடிக்கும். அடுத்ததாக குரான்லாம் ஓத தெரியும், ஆனா அவளுக்கு என்ன செய்யும், குரான்லாம் ஓத தெரியும், சாராயம் குடிக்கிறது, பெண்களை பார்த்து அசிங்கமான காட்சிகளாக பார்ப்பது, விபச்சாரம் புரிவது, மற்றுமுள்ள அவதூறான காரியங்களை பேசுவது, மோசடியான காரியங்களை செய்வது, இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாரு. குரான் ஓத தெரியும், ஆனா அவருக்கு என்ன செய்யும், குரான் ஓத தெரியும், நான் தான் ஓதி கொடுத்தேன் அந்த ஆளுக்கு, குரான் நல்லா ஓதுவாரு, எனக்கு நன்மை கிடைச்சிருச்சு என்பதாக நினைச்சிட்டு இருப்பாங்க. அவருக்கு மார்க்கத்தை அழகான முறை சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இணை வைப்பான காரியங்கள் என்ன, இணை இல்லாத காரியங்கள் என்ன என்பதெல்லாம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. எனக்கு நன்மை கிடைச்சிட்டு இருக்கும் என்பதாக. அப்ப அவர் இணை வைப்பான காரியம் செஞ்சுட்டு இருப்பாரு. இதெல்லாம் பயன் தரக்கூடிய கல்வி கிடையாது. எது பயன் தரக்கூடிய கல்வி என்று சொன்னால், அதாவது அவர் தொழுகையாளியாக ஆகணும். அதற்கான தொழுகை அவர் புரிந்து கொள்ளணும். தொழுகைனா என்ன, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள் என்பதை அவருக்கு புரிய வைக்கணும். குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும். அந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற போது குர்ஆன் என்ன சொல்கிறது, குர்ஆன் என்ன பேசுகிறது, அதோட சட்டம் திட்டங்கள் என்ன என்பதை விளக்கி கொடுக்கணும். ஹதீஸ்னா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை எப்படி வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் என்ன செய்யணும், அழகான முறையில் அவங்களுக்கு போதித்து கொடுக்கணும். இதையும் செய்யறது கிடையாது. இதெல்லாம் செய்தமையானால் நிலையான நன்மைகள் என்ன செய்யும், பயன் தரக்கூடிய கல்வியாக பிறருக்கு அமையும். பிறருக்கு அமையும் பொழுது நம்முடைய மரணத்துக்கு பிறகு அந்த நன்மை கிடைக்கும். சில பேர் என்ன செய்யறாங்க, சாம்பிராணி சட்டியாவே இருக்கிறாங்க. சாம்பிராணி சட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சுக்கிட்டே வாழ்க்கை பொழப்பு நடத்துறாங்க. சாம்பிராணி சட்டியை வச்சு கபூர்ல போய் இது பேர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறியாப்பா, இது ஏதாச்சும் உனக்கு பயன் தருமா, இதெல்லாம் கூடாது என்பதாக உபதேசம் செய்யறது கிடையாது. பத்தி கொளுத்திக்கிட்டு கபூரில் இருந்துகிட்டு அதை மையில வச்சுக்கிட்டு பூசிக்கொண்டு சந்தனத்தை பூசிக்கொண்டு அதுவே தர்கால் நல்லடியார்கள் என்பதாக நினைச்சுக்கிட்டு அங்க நின்று பாத்தியா ஓதிக்கிட்டு இப்படியாக இணைப்பான காரியங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களை பார்த்து இதெல்லாம் இணைப்பான காரியம்ப்பா, இது உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக அவரிடத்துல சொல்லி அவர் திருந்தி வந்து விட்டாரானால், அவர் திருந்தி வந்ததற்கான இவர் கல்வி அவருக்கு கொடுத்ததுனால பயன் தரக்கூடிய கல்வியா இவருக்கு அமையும். இது செய்வது கிடையாது. அவன் எப்படி வாழ்ந்துட்டு போறான், நமக்கு என்ன, நான் உபதேசம் செய்ய மாட்டேன் அப்படி என்று சொல்லிட்டு என்ன செய்யறது, ஒதுங்கி வந்தது. இது நம்ம அவருக்கு பயன் தருமா, பயன் தராது. பேருக்கு என்ன செய்வாங்க, ஜுமால பிரச்சாரம் பண்ணுவாங்க, அது என்னங்கிற விலைக்கு கூட சொல்றது கிடையாது மார்க்க அறிஞர்கள். அப்ப இந்த இரண்டாவதுமான நபிகள் சொன்ன பயன் தரக்கூடிய கல்வியும் செயல்படுவது கிடையாது. மரண தருவாயில நமக்கு நெருங்கிருமே, அப்ப என்ன பண்ணுவது, அல்லாஹ் இடத்துல என்ன பதில் சொல்வது என்பதை சிந்திக்கிறது கிடையாது. சரி, மூணாவதாக காரியமாக அவர் செய்யறாரா அப்படின்னு சொன்னா அதுவும் செய்யறது கிடையாது. மூணாவது காரியம் என்ன சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளை இந்த உலகத்திலே விட்டு செல்வது. பிள்ளைகளை வளர்த்திருப்பாங்க நிறைய பேர்கள், ஊதாரித்தனமா இருக்கும். கம்ப்ளைண்ட் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம், என்னங்க உங்க பிள்ளையோட அழிச்சாட்டம் தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சரி சரி இன்னைக்கு நான் கண்டிச்சு விட்டுறேன். இவர் கண்டிப்பாரா, இவர் அந்த பிள்ளைய கண்டிச்சாருன்னு வச்சுங்க, புள்ள அவரை கண்டிச்சிரும். அந்த நிலை இருக்கிறது. ஒழுங்கா வீட்டுல வாயை பொத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறியா, அல்லது உன்னை வீட்டை விட்டு விரட்டிட்டுமா,
அல்லது உன்னை தூக்கி தெருவாசல படுக்க போடட்டுமா என்று கேட்கக்கூடிய நிலையில பிள்ளைய அவர் வளர்த்து வச்சிருப்பார்.